வணக்கம் மக்களே, நம்பர் சிஸ்டத்தில் உள்ள பார்ட் 17 வீடியோ தான் பார்க்க போறோம். நேத்தைக்கான வீடியோல நம்ம என்ன பார்த்தோமோ அதோட தொடர்ச்சி தான் சரிங்களா. அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கிறது அது பத்தி தான் நேத்தும் பார்த்தோம். அதை பத்தி தான் இன்னைக்கும் பார்க்க போறோம் சரிங்களா. ஆனா நேத்தைக்கான வீடியோக்கும் இன்னைக்கான வீடியோக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அது நேத்தைக்கே சொல்லியிருந்தேன் சரிங்களா. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட கடைசி டேர்ம் கொடுத்துட்டா நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. என்னத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், என் அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. உறுப்புகளோட எண்ணிக்கையை மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு சரிங்களா. இன்னைக்கு உறுப்புகளோட எண்ணிக்கை அதாவது n தெரிஞ்சிரும், ஆனா லாஸ்ட் டேர்மை நம்ம தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி கணக்குகளை தான் இந்த வீடியோ முழுக்கமே பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. நேரத்துக்கும் இன்னைக்கும் ரொம்ப பெருசான டிஃபரன்ஸ் இருக்காதுங்க. ஃபார்முலா நல்லா தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. சரி, இன்னைக்கான வீடியோக்கு தேவையான ஃபார்முலாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து கணக்குள்ள வரலாம் சரிங்களா. சரி, யாருக்குமே சொன்ன மாதிரி தான், அதாவது கூட்டுத்தொடர் வரிசையோட கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு சரிங்களா. ரெண்டுத்துக்கும் பெருசாக ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாதுங்கிறத நேற்று சொல்லியிருந்தோம். சரி, எதுக்கும் இன்னைக்கும் அதை பார்த்துருவோம் சரிங்களா. Sn ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு நல்லா மனசில் ஆகுங்க. Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு a பிளஸ் எல் சரிங்களா. இதுதான் நம்மளுக்கு கூட்டுத்தொடர் வரிசையோட கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சரிங்களா. சரி இருக்கட்டும், நம்மளுக்கு அதாவது இந்த ஃபார்முலா ஏதோ ஒன்று நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அதாவது எதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அதாவது ஏ அப்படின்னா இங்க என்னதுன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம், ஒரு கூடுதல் வரிசையோட முதல் உறுப்பு சரிங்களா. ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் நம்ம ஏன்னு சொல்லுவோம். எந்த ஒரு வரிசை கொடுத்துட்டாலும் அதுல முதல் உறுப்பு இல்லாத வரிசையே இருக்காது சரிங்களா. அப்படி ஒரு வரிசை இருக்கவே முடியாது. அப்போ எல்லாத்துலயுமே நம்மளுக்கு ஏங்கிறது தெரிஞ்சிடும் சரிங்களாங்க. எது ஒண்ணு நம்ம எண்ணை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா எல்லை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி கணக்குகள் இருக்கும். நேத்துக்கான வீடியோல இந்த எண் அதாவது இந்த எண்ணை மட்டும் கண்டுபிடிக்கிறது எப்படி சரிங்களா, அந்த மாதிரி கணக்குகள் பார்த்தோம் சரிங்களா. இன்னைக்கான வீடியோல இந்த எல்லை கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா. எண்ணை அவங்களே கொடுத்துருப்பாங்க, எல் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்ப்போம் சரிங்களாங்க. சரி இருக்கட்டும், இப்போ இந்த எண்ணுக்கும் எல்லுக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியணும் சரிங்களா. நம்ம எண்ணுக்கானதை ஒரு ஃபார்முலா போட்டு தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், எல்லையும் ஒரு ஃபார்முலா போட்டு தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரி, எண்ணுக்கான ஃபார்முலாவே சொல்லிடுறேன் சரிங்களா. n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1. இதுதான் என்னது எண்கான ஃபார்முலா. இது நேத்தைக்கான வீடியோல பார்த்து முடிச்சாச்சு சரிங்களா. இந்த மாதிரி மாடல்ஸை பார்த்து முடிச்சாச்சு. சரி, இன்னைக்கான வீடியோக்கு நம்ம லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. லாஸ்ட் டேர்ம் தான் நம்மளுக்கு தெரியணும் சரிங்களா. சரி, லாஸ்ட் டேர்ம்னாலும் nth டேர்ம்னாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஒண்ணுதான் சரிங்களா. லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாலும் nth டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாலும் ஒரே ஃபார்முலா தான். என்னன்னு கேட்டீங்கன்னா tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி சரிங்களா. இதுதான் என்னது லாஸ்ட் டேர்ம். லாஸ்ட் எல்னா லாஸ்ட் சரிங்களா. லாஸ்ட் டேர்ம் அப்படி இல்லை அப்படின்னா nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சரிங்களாங்க. tn அப்படின்னா என்னதான் லாஸ்ட் டேர்ம் nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சரிங்களா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த எல்லுக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவை கொண்டு போட்டுருவாங்க சரிங்களா. இந்த ஃபார்முலால எண்ணுக்கு பதிலாக இந்த எல்லுக்கு பதிலாக இந்த a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி அந்த ஃபார்முலாவை கொண்டு போட்டுருவாங்க சரிங்களா. அதையே என்ன பண்ணுவாங்க, அந்த சம்கான ஃபார்முலாவை எடுத்துப்பாங்க சரிங்களா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்ப புரியும் பாருங்களேன், இப்ப புரியும். Sn n/2 a பிளஸ் எல்னா என்ன சொல்லியிருக்கேன், லாஸ்ட் டேர்ம். லாஸ்ட் டேர்ம்கான ஃபார்முலா என்னது a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி சரிங்களா. இந்த எல்லுக்கு பதிலாக இந்த ஃபுல் ஃபார்முலாவே எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டுருவாங்க சரிங்களா. a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க சரிங்களா. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், n/2 இன்ட்டு a பிளஸ் n ஆயிரும் 2a ஆயிரும் சரிங்களா. பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கிடைக்கும். அப்போ Sn-க்கு ரெண்டு விதமா ஃபார்முலா சொல்லலாம் சரிங்களா. அதாவது ஒரு கூடுதல் வரிசையோட கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலாவை சொல்லலாம். ஒன்னு என்னது Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு a பிளஸ் எல் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. இன்னொன்னு என்னது இந்த ஃபார்முலா Sn ஈக்குவல் டு அந்த எல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்ட ஃபார்முலா இன்னொன்னு. Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படிங்கிறது இன்னொரு ஃபார்முலா சரிங்களா. அப்போ கொஸ்டின்ல ஒரு அதாவது நிறைய தடவை சொன்னதான் சரிங்களா. இந்த வீடியோலயும் சொல்றேன், ஃபார்முலாவையே கொஸ்டின்ல கேட்டுருவாங்க சரிங்களா. இந்த ஃபார்முலா தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான கட்டாயம் அவங்களுக்கு கிடையாது சரிங்களா. நம்மளை குழப்பறதுக்காண்டி இதையும் கொடுப்பாங்க சரிங்களா. அதனால ரெண்டுத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா நம்ம சம்ல எதான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன் இந்த ஃபார்முலா தான் மோஸ்டா யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. எல்லா சம்லயுமே இதான் யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் நம்ம தனியாக கண்டுபிடிச்சு இதுல சப்ஸ்டிட் பண்ணுவோம், என்னை நம்ம தனியாக கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணுவோம் சரிங்களா. அந்த மாதிரி தான் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இனிமேலும் அப்படிதான் பண்ண போறோம் சரிங்களா. சரி இருக்கட்டும், இன்னொன்னு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுவோம். சரி, டிஃபரன்ஸ் இதுல எல்லாத்துக்கும் இது மீனிங் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னதெல்லாம் இருக்கு, இங்க a அப்படிங்கிற டேர்ம் இருக்கு, l அப்படிங்கிற டேர்ம் இருக்கு, d அப்படிங்கிற டேர்ம் இருக்கு சரிங்களா. மற்றபடி புதுசாலாம் வேறங்க எதுவுமே கிடையாது. எல்லாத்துலயுமே பாருங்க a இருக்கும், n இருக்கும், l இருக்கும், d இருக்கும் சரிங்களா. சரி, இது எல்லாத்துக்குமே யாருக்குமே சொல்லியாச்சு. சரி, இந்த வீடியோலயும் சொல்றேன், இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். a அப்படின்னா ஒரு கூடுதல் வரிசையோட முதல் டேர்ம் சரிங்களா. முதல் உறுப்பு தான் ஏன்னு சொல்லுவோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் டேர்ம் சரிங்களா. a அப்படிங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம் சரிங்களா. சரி, l அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் சரிங்களா. l அப்படிங்கிற வார்த்தையில நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னது, lனா லாஸ்ட் டேர்ம் சரிங்களா. சரி,
அதுக்கடுத்து டி அப்படின்னா என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் சரிங்களா. டி அப்படின்னா என்னது டிஃப்ரென்ஸ் சரிங்களா. சரி டினா என்னது T2 மைனஸ் T1 சரிங்களா. ஒரு ரெண்டு உறுப்புகளுக்கு இடையில டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும், ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும் சரிங்களா. அதுதான் என்னன்னு சொல்லுவோம் டிஃபரன்ஸ் சொல்லுவோம் சரிங்களா. சரி இருக்கட்டும், வேற என்னது n சரிங்களா. n அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அந்த கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கக்கூடிய மொத்த எண்களின் எண்ணிக்கை சரிங்களா. மொத்த எண்களின் எண்ணிக்கை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் என்னன்னு சொல்லுவோம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் சரிங்களா. உறுப்புகளோட எண்ணிக்கை சரிங்களா. சரி இருக்கட்டும், இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இந்த வீடியோல அந்த மாடலையும் பார்க்க போறோம். என்னது, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எப்படிங்க இருக்கும், a பிளஸ் டி, a பிளஸ் 2d, a பிளஸ் 3d, இப்படிதான் என்ன செய்யும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை போய்கிட்டே இருக்கும். ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத யாருக்குமே ஒரு வீடியோல சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இப்படிதான் இருக்கும் சரிங்களா. அப்போ முதல் டேர்ம் என்னது a, ரெண்டாவது டேர்ம் என்னது a பிளஸ் டி, அப்போ T1 இங்க a, T2 இங்க a பிளஸ் டி, T3 என்னது a பிளஸ் 2d, T4 என்னது a பிளஸ் 3d. அப்ப இப்ப சொல்லுங்க, சரி அப்போ 10வது உறுப்பு என்னன்னு கேட்கிறேன், T10 என்னன்னு கேட்கிறேன், 10th டேர்ம் என்னன்னு கேட்கிறேன். அப்ப என்ன சொல்லணும் a பிளஸ் 9d, அதான் 10th டேர்மாக இருக்கும் சரிங்களா. யாருக்குமே சொல்லி கொடுத்துருக்கேங்க, இதெல்லாம் திரும்ப நம்ம வேணுங்கிறதுக்காக தான் ரீகேப் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா. சரி அப்போ 13th டேர்ம் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், a பிளஸ் 12d, 35th டேர்ம் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், a பிளஸ் 34d சரிங்களா. இது சொல்ல தெரியணும் சரிங்களா, அதுக்காக உள்ள கத்திட்டு இருக்கேன். சரி இப்ப கணக்குள்ள போயிடலாம், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த வீடியோக்கு தேவை, அதனால நான் ரீகேப் பண்ணியிருக்கேன். சரி இருக்கட்டும், இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 டேர்ம்ஸ் சரிங்களா. முதல் 15 உறுப்புகளோட அந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஆஃப் த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் 8 7 1/4 6 1/12 5 3/4 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கு சரிங்களா. ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இப்படி இருக்கு சரிங்களா. ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இருக்கு, அந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட முதல் 15 உறுப்புகளோட கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. 15 உறுப்புகளோட கூடுதல், 15வது உறுப்பு என்னன்னு கேட்கல, 15 உறுப்புகளோட கூடுதல் சரிங்களா. இதற்கான டிஃபரன்ஸே நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. சரி அப்போ 15 உறுப்புகளோட கூடுதலை நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. இப்படி ஒரு தொடர் போயிட்டே இருக்கு, அது கூட்டுத்தொடர் தான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க, கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க. முதல் 15 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குங்க, 10th புக்ல உள்ள கேள்வி சரிங்களா. சரி இருக்கட்டும், கூடுதொடர் வரிசை தான் கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஆனா அது எப்படி இருக்கு, முதல் உறுப்பு T1 மட்டும் தான் நம்மளுக்கு 8 இருக்கு சரிங்களா. ரெண்டாவது உறுப்பு கலப்பு பின்னத்துல இருக்கு சரிங்களா. ரெண்டாவது உறுப்பு மட்டும் நம்ம என்னன்னு மாத்திக்குவோம், சமபின்னமாக மாத்திக்குவோம் சரிங்களாங்க. மாத்துவோமா, 7 1/4 இருக்கு ரெண்டாவது உறுப்பு, இதை சமபின்னமாக மாத்தினா 7 × 4 28, 28 + 1 29 சரிங்களா. இது ரெண்டையும் பெருக்கணும், இது ரெண்டையும் பெருக்கினதுக்கு அப்புறம் இந்த வேல்யூ கூட்டணும் சரிங்களா. 29/4 சரிங்களா. அப்போ 7 1/4 4 1 தான், 29/4 4 1 தான் சரிங்களா. இப்படி ஒரு வரிசை என்ன செய்யுது, தொடர்ந்துகிட்டே போகுது சரிங்களா. அதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம் சரிங்களா. எதுக்கு ரெண்டாவதுக்கு மட்டும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தேவையா இருக்கும் சரிங்களா. போறேன், ஒவ்வொன்றா ஸ்டெப்பா போனாலும் புரியும் சரிங்களா. இதோட இந்த இப்படி போய்கிட்டே இருக்கக்கூடிய இந்த வரிசையினுடைய முதல் 15 உறுப்புகளோட கூடுதலை கேட்டிருக்காங்க சரிங்களா. கூடுதல் கேட்டாலே நம்மளுக்கு ஃபார்முலா என்னதுங்க, நம்ம என்ன ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம், Sn = n/2 × a + l, இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம் சரிங்களா. சரி இருக்கட்டும், இங்க நம்ம இந்த ஃபார்முலாக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், சேகரிக்க போறோம் சரிங்களா. சரி அப்போ a என்னது, இந்த டேர்ம் அதாவது இதுல இந்த தொடர் வரிசையில a அப்படிங்கிறது என்னது, முதல் உறுப்பு சரிங்களா. அப்ப a நம்மளுக்கு 8ன்னு கிடைச்சிருச்சு சரிங்களா. சரி n என்னது, மொத்த அவங்களே கொடுத்துட்டாங்க சரிங்களா. மொத்த உறுப்புகள் எத்தனை, 15 உறுப்புகள், அந்த 15 உறுப்புகளை தான் கூட்ட போறோம். அப்ப n அவங்களே கொடுத்துட்டாங்க சொன்னா n கொடுத்துருவாங்க, l மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னா, அப்ப n = 15 உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா l மதிப்பை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்து இந்த ஃபார்முலால கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சரிங்களா. சரி அப்ப l மட்டும் கண்டுபிடிச்சிருவோம். l கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது l னானது லாஸ்ட் டேர்ம் சரிங்களா. லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, Tn = a + n - 1 × d, இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. இதுல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சரிங்களா. இப்போ இந்த ஃபார்முலாக்கு தேவையான எதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குன்னு பாருங்க. a நம்ம கிட்ட இருக்கு, n நம்ம கிட்ட இருக்கு, d தெரியணும், டிஃபரன்ஸ் தெரியணும் சரிங்களா. டிஃபரன்ஸ் தெரியணும், டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்தேன் என்னது, T2 - T1, ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும் சரிங்களா. அப்போ இந்த 8 அப்படிங்கிறது முதல் உறுப்பு T1, 29/4 சரிங்களா. கலப்பு பின்னத்துல இருந்தா சமபின்னமா மாத்தி வச்சிருக்கோம்ல, அது T2. இப்போ நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும் சரிங்களா. சரி அப்ப ரெண்டாவது உறுப்பு என்னது, 29/4, முதல் உறுப்பு என்னது 8 சரிங்களா. 8/1 போட்டுக்கலாமா, சரி இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷனாலும் பண்ணிக்கலாம், எல்சிஎம் மெத்தட்லனாலும் போய்க்கலாம் சரிங்களா. சரி நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றேன், என்ன ஆகும், 29 × 1 29 சரிங்களா. 4 × -8 எத்தனை,
32 சரிங்களா. சரி டிவைடட் பை 4 இன்ட்டு 1 எத்தனை 4 4 அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ 32ல இருந்து 29 கழிக்கணும் சரிங்களா. சரி கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் 3ன்னு கிடைக்கும் சரிங்களா. இப்போ பெரிய நம்பர் பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கு 32 பக்கத்துல மைனஸ் சிம்பிள் இருக்கு, அப்ப அதை போட்டுக்கணும் டிவைடட் பை 4 சரிங்களா. அப்ப டிஃபரன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு சரிங்களா. இப்போ டிஎன் கண்டுபிடிக்க போறோம், அதாவது லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க போறோம், இந்த ஃபார்முலா கொண்டு போட போறோம் சரிங்களா. சரி அப்ப டிஎன் கண்டுபிடிச்சிருமா. டிஎன் ஈக்குவல் டு ஏ நம்மளுக்கு என்னது இங்க 8 பிளஸ் என்னோட மதிப்பு என்னது 15 மைனஸ் 1 டியோட மதிப்பு என்னது -3/4 சரிங்களா. எல்லா சிம்பிளையும் கரெக்டா போடணுங்க. சிம்பிள் ஒன்று செஞ்சானா கூட ரொம்ப தப்பாயிரும் சரிங்களா. 8 பிளஸ் 15ல இருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 14 சரிங்களா. -3/4 இருக்கும். சரி இப்போ ரெண்டாவது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணலாமா. 2 4 7 2 17 சாரிங்க 14 சரிங்களா. சரி அப்ப இருக்கட்டும். இப்போ கடைசி என்ன கிடைச்சிருக்கு 8 அதாவது 7 மைனஸ் 3 21 ஆயிரும் சரிங்களா. 7 மைனஸ் 3 21 ஆயிரும் டிவைடட் பை 2 அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா. பண்ணா என்ன கிடைக்கும் 8 இன்ட்டு 2 நம்மளுக்கு என்ன 16 சரிங்களா. 1 இன்ட்டு மைனஸ் 21 மைனஸ் 21/2 இருக்கும் சரிங்களாங்க. இப்போ என்ன பண்ணும் 21ல இருந்து 16 கழிக்கணும். 16 கழிச்சுட்டு 16 கழிச்சோம்னா என்ன கிடைக்கும் 5ன்னு கிடைக்கும். அப்போ எந்த நம்பர் எந்த பெரிய நம்பர் பக்கத்து அதாவது பெரிய நம்பர் பக்கத்தில் உள்ள சிம்பிளை பார்க்கணும். மைனஸ் சிம்பிள் இருக்கு -5/2 சரிங்களா. அப்போ நம்மளுக்கு லாஸ்ட் டேர்மும் கிடைச்சிருச்சு. என்னவா -5/2 கிடைச்சிருச்சு. லாஸ்ட் டேர்ம் என்னன்னு கிடைச்சிருக்கு -5/2 கிடைச்சிருச்சு சரிங்களா. இப்போ இந்த ஃபார்முலா கொண்டு எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சரிங்களா. நிறைய சால்வ் பண்ணி பார்க்கணுங்க, அப்பதான் ஈஸியா வரும் சரிங்களா. சரி அப்போ என்ன பண்ணணும் முதல்ல இந்த ஃபார்முலா கொண்டு போட்டோம் அப்படின்னா எஸ் 15 சரிங்களா. எஸ் 15வது டேர்ம் சரிங்களா. 15 உறுப்புகளோட கூடுதல் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. எண்ணுக்கு பதிலா நான் 15 போட்டிருக்கேன், என்ன தப்பு இருக்கு சரிங்களா. சரி ஈக்குவல் டு n/12 சாரிங்க n/2 சரிங்களா. அப்ப n இங்க நம்மளுக்கு என்னது 15/2 ஏயோட மதிப்பு நம்மளுக்கு இங்க என்னது 8 சரிங்களா. 8 பிளஸ் எல்லோட மதிப்பு என்னது -5/2 சரிங்களாங்க. -5/2 சரி இப்போ எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவோம். முதல்ல இந்த 15/2 அப்படியே இருக்கட்டும். இங்க பாருங்களேன் 8 பிளஸ் இன்ட்டு மைனஸ் -5/2 ஆயிரும் சரிங்களா. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா பிராக்கெட்ல இருக்கக்கூடியதை முதல்ல சால்வ் பண்ணிடுவோங்க சரிங்களா. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்ன ஆகும் 15/2 அப்படியே இருக்கட்டும். 8 இன்ட்டு 2 16 மைனஸ் 1 இன்ட்டு -5 -5 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரி இப்போ 15/2 அப்படியே இருக்கட்டும். இப்போ 16ல இருந்து 5 கழிச்சோம் அப்படின்னா 11/2 ஆகும் சரிங்களா. சரி அப்போ 15 இன்ட்டு 11 எத்தனை 15 இன்ட்டு 11 ஓர் 5 5 இங்க ஓர் 1 1 ஓர் 5 5 1 சரிங்களா. அப்ப 5 6 1 165ன்னு கிடைக்கும் சரிங்களா. அப்போ 100 இங்கிட்ட இடம் இல்லைங்க, அதனால இதை பெருக்கி இங்க எழுதிக்கிறேன் சரிங்களா. வேணா மாத்திக்கிறேன், கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறப்ப ஈஸியா இருக்கும். அப்போ 15 இன்ட்டு 11 165 டிவைடட் பை 2 4 சரிங்களா. இப்போ இதான் ஆன்சரா இருக்கு. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. இல்ல சரிங்களா. அப்ப என்ன பண்ணணும் 165 என்ன பண்ணணும் 4ஆல வகுக்கணும் சரிங்களா. சரி வகுத்துருமா 165 டிவைடட் பை 4 சரிங்களா. சரி அப்ப 4 இன்ட்டு 4 16 சரிங்களா. மீதி 0. இப்ப 5 கீழே இறக்கணும் அப்படின்னா ஓர் 4 4 சரிங்களா. மிச்சம் 1ன்னு கிடைக்கும். அப்போ புள்ளி வச்சு இங்க ஒரு 0 போட்டோம் அப்படின்னா 2 4 8 சரிங்களா. அப்போ இப்படி போய்கிட்டே இருக்கும் சரிங்களா. அப்போ 41.2 அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ 41.2 ஆப்ஷன் டி தான் சரி சரிங்களா. அடுத்த டேர்மே அவங்க சால்வ் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு அதுக்கு அடுத்த டேர்ம் தேவை அப்படின்னா சால்வ் பண்ணிக்குவோம், நம்மளுக்கு தேவையில்லை சரிங்களா. 41.2 இருக்கு, அந்த ஆப்ஷன் டியா தான் இருக்கும் சரிங்களா. 41.25 அப்படிங்கறத சரியான ஆன்சரா இருக்கும். சரி அடுத்த கணக்கு போயிடலாம். இதை அழிச்சுக்கிறேங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, டிஃப்ரெண்டான கணக்கு சரிங்களா. இதுல நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க சரிங்களாங்க. தெளிவா பார்க்கணும் பாருங்க. 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் அப் டு எக்ஸெட்ரா என்ற தொடரின் முதல் 40 உறுப்புகளின் சரிங்களா கூட்டல் பலனை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. எப்படி இருக்குங்க தொடரு 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் சரிங்களா. நம்மளுக்கு எப்படி இருக்கு அல்டர்னேட்டிவா போகுது சரிங்களா. பிளஸ் பிளஸ் பிளஸ்ன்னு தொடரல, மைனஸ் மைனஸ் மைனஸ்ன்னு தொடரல, பிளஸும் மைனஸும் கலந்து வந்திருக்கு சரிங்களா. முதல்ல இது கூடுதொடர் வரிசை தானா அப்படிங்கிறத செக் பண்ணணும் சரிங்களாங்க. செக் பண்ணா என்ன ஆகும், அதாவது இங்க 1 அதாவது 1 ஸ்கொயர்னா நம்மளுக்கு என்னது 1 இன்ட்டு 1 1 2 முறை பெருக்கிறதா அர்த்தம். 1 இன்ட்டு 1 1 தான் இருக்கும் சரிங்களா. மைனஸ் 2 ஸ்கொயர் என்னது 4 பிளஸ் 3 ஸ்கொயர் என்னது 9 மைனஸ் 4 ஸ்கொயர் என்னது 16 சரிங்களா. அப்ப இப்படி போய்கிட்டே இருக்கு சரிங்களா. இதை நான் சால்வ் பண்ணி வச்சிருக்கேன், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. இது கூட்டுத்தொடர் வரிசை தானா அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிப்போமா. என்ன ஆகும், இந்த -4ல இருந்து அதாவது என்ன பண்ணுவோம் கூட்டுத்தொடர் வரிசை தானா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ரெண்டாவது டேர்ம்ல இருந்து முதல் டேர்மை கழிப்போம் சரிங்களா. டி டிஃபரன்ஸ் தான்
பார்ப்போம் சரிங்களா. T2 மைனஸ் T1 இதை தான் பார்ப்போம். அப்போ அது ரெண்டாவது டேர்ம் இங்கே நம்மளுக்கு -4, முதல் டேர்ம் என்னவாக இருக்கு 1ன்னு இருக்கு சரிங்களா. அப்போ -5ன்னு கிடைக்கும். சரி இருக்கட்டும் சரிங்களா. இங்க பாருங்க 9 -4 என்ன கிடைக்கும், இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்ப்போமா. அப்போ T2 மைனஸ் T1 என்ன ஆகும், 9 மைனஸ் ஆஃப் -4 சரிங்களா. கரெக்டா போடணுங்க சரிங்களா. இது ரெண்டுத்துக்குமானது பார்த்துட்டு இருக்கேன் சரிங்களா. அப்போ என்ன கிடைக்கும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ன்னு ஆயிரும் சரிங்களா. +4 அப்போ 9 + 4 எத்தனைங்க நம்மளுக்கு 13ன்னு கிடைச்சிரும் சரிங்களா. அப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் நம்மளுக்கு -5ன்னு இருக்கு, இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் நம்மளுக்கு 13ன்னு இருக்கு. சேமா ரெண்டுமே கிடையாது. அப்போ இது கூட்டுத்தொடர் வரிசை தானா, இல்லைன்னு சொல்லிடுவோம் சரிங்களா. கூட்டுத்தொடர் வரிசையா இல்ல. அப்போ ஆனா இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான் சரிங்களா. எப்போ அப்படின்னா ரெண்டு நம்பரா நம்ம எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன், அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா இருக்குங்க சரிங்களா. இப்ப பாருங்க சொல்லி காமிக்கிறேன், அழிச்சுக்கிட்டுமா. இப்ப பாருங்களேன், இதை ரெண்டத்தை எடுத்துக்கோங்க சரிங்களா. ரெண்டா எடுத்துக்கோங்க சரிங்களா. அதாவது இப்படி ரெண்டா எடுக்க சொல்றேன் சரிங்களா. இப்ப எப்படி இருக்கு, பிளஸ் தான் போகும் சரிங்களா. ஏன் அப்படின்னா ரெண்டா எடுத்திருக்கிறதுனால எல்லாமே பிளஸ் தாங்க தொடரும், மைனஸ் அப்படிங்கிறது ரெண்டு நம்பருக்குள்ள அடங்கிரும் சரிங்களா. நம்ம ரெண்டு நம்பரா எடுக்க போறோம் சரிங்களா. பிளஸ் தான் இப்ப தொடர போகுது சரிங்களா. அப்போ இதை நம்ம ரெண்டு நம்பரா எடுத்திருக்கோம்ல, இதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து பாருங்களேன், அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா இருக்கும் சரிங்களா. அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்கும். இப்ப பாருங்க 4 -1 எத்தனை நம்மளுக்கு. அப்போ நம்ம செக் பண்றதுக்காண்டி கூடுதல் வரிசை தான் அப்படிங்கறது காமிக்கிறதுக்காண்டி அடுத்த ரெண்டு டேர்ம் எழுதிக்கிறேன் சரிங்களா. இங்க 5² -6² சரிங்களா. இப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கும் சரிங்களா. அப்போ பிளஸ் இப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம ரெண்டு டேர்மா எடுக்க போறோம். அப்போ 5² என்னது நம்மளுக்கு 25, -6² என்னது 36 சரிங்களா. சரி இப்போ பார்ப்போம், இது ஒரு கூடுதல் வரிசையா இருக்கும் பாருங்களேன். அதாவது 4ல இருந்து 1 கழிக்கணும், என்ன கிடைக்கும் 3ன்னு கிடைக்கும். நம்ம என்ன போட்டுக்கணும், மைனஸ் போடணும். எதனால, பெரிய நம்பர் பக்கத்துல மைனஸ் சிம்பிள் இருக்கு, -3 சரி போட்டுக்கிட்டு. பிளஸ் 16ல இருந்து 9 கழிக்கணும். 9 கழிச்சா என்ன வரும், 7ன்னு வரும். பெரிய நம்பர் பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கு, மைனஸ் சிம்பிள் இருக்கு சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டும். பிளஸ் இங்க என்ன பண்ணணும், 36ல இருந்து 25 கழிக்கணும். 36ல இருந்து 25 கழிச்சா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 11ன்னு கிடைக்கும் சரிங்களா. என்ன சிம்பிள் போடணும், மைனஸ் சிம்பிள் போடணும். ஏன்னா பெரிய நம்பர் பக்கத்துல மைனஸ் சிம்பிள் இருக்கு சரிங்களா. இப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இப்போ டிஃபரன்ஸ் பாருங்களேன், டிஃபரன்ஸ் பாருங்க என்னது, T2 மைனஸ் T1 சரிங்களா. முதலுக்கு பார்க்க -7ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், -3 கழிக்கணும் சரிங்களா. அப்போ கழிச்சா என்ன கிடைக்கும், +3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3ன்னு ஆயிரும் சரிங்களா. அப்போ 7ல இருந்து 3 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 4. என்ன சிம்பிள் போடணும், மைனஸ் சிம்பிள் போடணும். பெரிய நம்பர் பக்கத்துல மைனஸ் சிம்பிள் இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் நம்மளுக்கு 4ஆக இருக்கு சரிங்களா. இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் நம்மளுக்கு -4ன்னு இருக்கு சரிங்களா. சரி இப்போ இதையும் பாருங்க, இது ரெண்டு டேர்மே எடுத்துக்கோங்க. -7 -11 எடுத்துக்கோங்க சரிங்களா. ரெண்டாவது டேர்ம்ல இருந்து முதல் டேர்ம் கழிக்கணும். -11ல இருந்து -17 கழிக்கணும். என்ன கிடைக்கும், திரும்ப நம்மளுக்கு -4 தான் கிடைக்கும் சரிங்களா. அப்போ இப்போ என்ன ஆயிருச்சு, இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக மாறிடுச்சா சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டா எடுத்துட்டு சால்வ் பண்ண போறோம் சரிங்களா. அப்போ இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், ஸ்கொயர்ல இருந்து அது ரெண்டுத்துக்கு மைனஸ் ஆல்டர்னேட்டிவா போயிருச்சு அப்படின்னா நீங்க ரெண்டு நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா. அது எப்படி இருக்கும், கரெக்டா இருக்கும். சரி இப்போ -3 பிளஸ் இன்ட்டு மைனஸ் -7 பிளஸ் இன்ட்டு மைனஸ் -11 இப்படிதான் என்ன செய்யுது, தொடர்ந்து போயிட்டு இருக்கு சரிங்களா. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 40வது உறுப்பை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க சரிங்களா. சாரி 40 உறுப்புகளின் கூடுதலை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. சாரி நல்லா தப்பா சொல்லிட்டேன். அப்போ n இங்க நம்மளுக்கு என்னது 40, மொத்தம் 40 உறுப்புகளோட கூடுதலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ n நம்மளுக்கு இங்க 40 சரிங்களா. சரி அப்போ முதல் டேர்ம் நம்மளுக்கு என்னது 3 சரிங்களா. சால்வ் பண்ணி வச்சிருக்கிறதுல தான் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, நம்ம அதாவது இப்படி சால்வ் பண்ணதுல தான் நம்மளுக்கு ஒரு கூடுதொடர் வரிசையாக கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்ப இதுல இருந்து தான் பார்க்கணும் சரிங்களாங்க. முதல் டேர்ம் நம்மளுக்கு என்னவாக இருக்கு, -3ன்னு இருக்கு. அப்ப ஏயோட மதிப்பு இங்க நம்மளுக்கு என்னது -3 சரிங்களா. என்னோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு என்ன தெரியணும், கூடுதல் தெரியணும் சரிங்களா. கூடுதலுக்கான ஃபார்முலா என்னது, Sn = n/2 × a + l இதான ஃபார்முலா. நம்மளுக்கு என்னதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, ஏயோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு, என்னோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு, எல்லோட மதிப்பு மட்டும் நம்மளுக்கு தெரியல. அதாவது லாஸ்ட் டேர்ம் தெரியல, Tn தெரியல சரிங்களா. பட் லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிருவோம், a + n - 1 × d இதான் ஃபார்முலா. இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் நம்மளுக்கு இருக்கு சரிங்களாங்க. n = 40 நாங்க கொடுத்துருக்கிறது என்னது, இப்படி இருக்கையில 1² - 2² +3² -4² இப்படி இருக்கையில இந்த தொடர்ல 40 உறுப்புகளோட கூடுதலை கேட்டிருக்காங்க சரிங்களா. நம்ம ரெண்டா எடுத்துக்கிட்டோமே சரிங்களா. ரெண்டா எடுத்து -3 ரெண்டா இருக்கிறத சால்வ் பண்ணி -3 -7 கொண்டு வந்துட்டோமே சரிங்களா. அப்போ உறுப்புகளும் என்ன ஆகுங்க, அதாவது 2 மடங்காக இருக்கு, அதாவது 40ஆக இருக்கிறது நம்ம ரெண்டா எடுத்ததுனால கடைசி அப்படி -3 -7 -11 சால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறதுனால என்ன இருக்கும், ரெண்டா இருக்கிறது ஒண்ணா குறைஞ்சிருக்கும்ல சரிங்களா. அதாவது 2 எண்ணத்தை எடுத்து தானே
தானே ஒன்னா நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், -3 கொண்டு வந்திருக்கோம். அப்ப என்ன பண்ணிக்கணும், 40 உறுப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த ரெண்டு உறுப்பா எடுத்து அதை ஒவ்வொரு உறுப்பா மாத்தியாச்சு. 1 ஸ்கொயர் - 2 ஸ்கொயர் இருக்கிறத -3 ஒரு உறுப்பா மாத்தியாச்சு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அவங்க கொஸ்டின்ல இருக்குது, கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது கரெக்ட் தான். ஏன்னா அவங்க சால்வ் பண்ணாம குடிக்கல தான் 40 உறுப்பு இருந்துச்சு. நம்ம சால்வ் பண்ணி அதை சுருக்கிட்டோம். இப்போ என்னவாக இருக்கும், 2 மடங்காக இருந்ததை 1 மடங்காக மாத்திடும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், 40 அப்படிங்கிறது 2 மடங்குக்குள்ளது. சரிங்களா? இப்போ நம்ம அதை 1 மடங்காக மாத்தணும். இப்போ நம்ம இப்படி சால்வ் பண்ணிச்சிருக்கோம். இந்த -3 -7 -11ல 2 மடங்காக இருந்தது. சரிங்களா? 40ஆக இருந்தது என்ன இருக்கும், அந்த 2 மடங்குல இருந்து 1 மடங்கா குறைஞ்சிருக்கும். சரிங்களா? அப்ப 40 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். சரிங்களா? 2 எடுத்து நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறதுனால அந்த 40 2ஆல டிவைட் பண்றோம். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ 1 2 2, இங்க 2 4 0. சரிங்களா? அப்ப என்னோட வேல்யூ நம்மளுக்கு என்னது, 20. சரிங்களா? எதனால, இப்படி குறைச்சு கொண்டு வந்திருக்கிறதுனால மட்டும்தான் இந்த ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா. சரிங்களா? இது ரொம்ப டிஃபரெண்டான கணக்குன்னு சொல்லியிருந்தேன், தெளிவா பண்ணணும். சரிங்களாங்க? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ இப்படி தெளிவா கொண்டு வந்திருக்கக்கூடிய -7 -17 சாரி -7 -11க்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம், அந்த சம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இதே நான் தெளிவுபடுத்திக்கிறேன். சரிங்களா? சரி, அப்போ இந்த லாஸ்ட் டேர்ம் ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த -3 -17 -11 தொடரக்கூடிய இதுல தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், அந்த லாஸ்ட் டேர்மான 20 கண்டுபிடிக்க போறோம், 20வது டேர்மை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சரி, கண்டுபிடிச்சிருமா, t20 கண்டுபிடிக்க போறோம். ஏயோட மதிப்பு நம்மளுக்கு தெரியுது -3 பிளஸ் என்னோட மதிப்பு என்னது 20 -1, டியோட மதிப்பு என்னது இப்பதான் நம்ம பார்த்தோம், என்னவாக இருக்கு, -4 இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ இதை சால்வ் பண்ணிடுவோம். என்ன கிடைக்கும், -3 அப்படியே இருக்கட்டும், 20ல இருந்து 1 கழிச்சு அப்படின்னா 19 ஆயிரும், -4. சரிங்களா? அப்படியே இருக்கட்டும். சரி, அப்போ -3 அப்படியே இருக்கட்டும். அப்போ 19 இன்ட்டு -4 நம்மளுக்கு -76. சரிங்களா? சரி, அப்போ -3 -76 -79 ஆயிரும். சரிங்களா? அப்போ t20ஓட மதிப்பு நம்மளுக்கு -79. சரிங்களா? அப்போ லாஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னவாக இருக்குதா, -79 இருக்குதான். சரிங்களா? அப்போ லாஸ்ட் டேர்ம் நமக்கு தெரிஞ்சிருச்சு என்னது, -79. சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலா கொண்டு எல்லாத்தையும் போட போறோம், நம்மளுக்கு ஆன்சர் வர போகுது, வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அப்போ S20 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? 20 உறுப்புகளோட கூடுதல் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம், ஏன்னா சுருக்கி கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? சரி, அப்போ 20 டிவைடட் பை n-க்கு பதிலாக 20 டிவைடட் பை 2, ஏக்கு பதிலாக ஏயோட மதிப்பு -3 பிளஸ் எல்லோட மதிப்பு தான் கண்டுபிடிச்சோம், என்னது -79. சரிங்களா? சரி, அப்போ 1 2 2, இங்க 1 2 2 10 ஆயிரும். சரிங்களா? அப்போ 10 -3 -79. சரிங்களா? பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும். சரிங்களா? அப்போ -3 -79 இருக்கும். என்ன பண்ணுவோம், கூட்ட தான் செய்வோம். சரிங்களா? ஏன்னா சிம்பிள் சேமா இருக்கு, -82 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதை பெருக்கணும், நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கடைசி நம்மளுக்கு -820 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? சரி, இதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா? மைனஸ் பிளஸ் கரெக்டா பார்த்து போடணுங்க. எதற்காண்டி அந்த எண்ணை பாதியா ஆக்கியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஏன்னா நம்ம இப்படி பாதியா என்ன பண்ணிட்டோம், குறைச்சிட்டோம். சரிங்களா? 2 எடுத்துட்டோம். அப்ப என்ன ஆயிரும், பாதியாக ஆயிரும். சரிங்களா? 40ஆக இருக்கிறது 20ஆக ஆயிரும். ஏன்னா 2 எடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், கூடுதல் வரிசையை கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, இதுவும் டிஃப்ரெண்டான கணக்கு தான். சரிங்களா? இதுக்கு நம்ம ஆப்ஷன் வழியா தான் போற மாதிரி இருக்கும். சரிங்களா? என்ன கொடுத்துட்டாங்கன்னு பாருங்க, how many terms of the series 5 plus 9 plus 13 up to etc must be taken so that their sum is 189. சரிங்களா? அதாவது 5 9 13 சொல்லிட்டு ஒரு வரிசை போயிட்டே இருக்கு. சரிங்களா? தொடரில் எத்தனை உறுப்புகள் வரை கூட்டினால், சரிங்களா, எத்தனை உறுப்புகளை நம்ம கூட்டணும் அப்படின்னா 189 அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? என்னது, அதாவது இந்த வரிசையில, சரிங்களா, இந்த வரிசையில எத்தனை உறுப்புகளை நம்ம கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 189 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான். சரிங்களா? பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருது, என்னது 5 9 13 இப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கு. வேணா பாருங்க, 9ல இருந்து 5 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 கிடைக்கும், 13ல இருந்து 9 கழிச்சோம் அப்படின்னா 4 கிடைக்கும். இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான். சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். இந்த கூட்டுத்தொடர் வரிசையில கொஞ்சம் நம்பரை எடுத்து கூட்டுறாங்களா. சரிங்களா? கொஞ்சம் நம்பரை எடுத்து கூட்டுறாங்களாம். அப்போ 189 வருதான். சரிங்களா? அப்போ அவங்களோட கேள்வி என்ன, அப்போ எத்தனை உறுப்புகளை நான் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு 189 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ கூடுதலா கொடுத்துட்டாங்க. சரிங்களா? எத்தனையோ நம்பரை கூட்டியிருக்காங்க, அதனால எத்தனை நம்பரை கூட்டியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. சரிங்களா? அப்போ கூடுதலா கொடுத்துட்டாங்க, எத்தனை நம்பரையோ கூட்டினாங்களாம். அப்போ அவங்களுக்கு என்ன கிடைச்சுதான், 189 கிடைச்சுதான். சரிங்களா? சரி, அப்ப எத்தனை உறுப்புகளை நான் கூட்டினா, சரிங்களா, அப்ப என்னோட மதிப்பு தான் எனக்கு
தெரியணும் சரிங்களா. அப்ப எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் தெரியணும், எத்தனை உறுப்புகளை நம்ம கூட்டணும் அப்படின்னா 189 கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் சரிங்களா. சரி, அப்ப SN-க்கான ஃபார்முலா போட்டு தான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. SN = n/2 × a + l இந்த ஃபார்முலா போட்டு தான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களாங்க. இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் தெரியலையா, அந்த லாஸ்ட் டேர்ம்க்கான ஃபார்முலாவே நம்ம ஃபார்முலாவே போட போறோம் சரிங்களா. லாஸ்ட் டேர்ம்க்கான ஃபார்முலாவே எழுதிக்கிடுமா, n/2 × a + லாஸ்ட் டேர்ம்க்கான ஃபார்முலான்னு சொல்லியிருக்கேன் a + n - 1 × d ன்னு சொல்லியிருக்கேன்னா அந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்துச்சுன்னா அதே போட்டுருங்க. இந்த மாதிரிலாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. அப்போ கடைசி எனக்கு என்ன கிடைக்கும், 2a + n - 1 × d ன்னு கிடைக்கும் சரிங்களா. சரி இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போறோம், இந்த ஃபார்முலா கொண்டு எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சரிங்களா. சரி, அப்போ நம்மளுக்கு என்னோட மதிப்புங்க நம்மளுக்கு என்னவா, என்னோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களாங்க. அப்போ என்னோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க போறோம். a-யோட மதிப்பு என்னவாக இருக்கு, இந்த சீரிஸ் என்ன ஸ்டார்ட் ஆகுதோ அதான் a-யோட மதிப்பா இருக்கும் சரிங்களா. a = 5 சரிங்களாங்க. சரி இருக்கட்டும். அப்போ டிஃபரன்ஸ் பார்க்கணும். சரி, டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம் என்னவாக இருந்துச்சு, நம்மளுக்கு 4ன்னு கிடைச்சது சரிங்களா. சரி, அப்போ என்னோட தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். SN அவங்களே கொடுத்துட்டாங்க. சரி, அவங்க என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் போட்டுருவோமா. SN மதிப்பு நம்மளுக்கு 189ன்னு தெரிஞ்சிருச்சு. என்னோட மதிப்பு கண்டுபிடிக்க போறோம் /2 2 × a-யோட மதிப்பு நம்மளுக்கு என்னவாக இருக்கு, 5ன்னு இருக்கு சரிங்களா. லாஸ்ட் டேர்ம் இல்ல, அதனால இந்த ஃபார்முலா தான் போட்டிருக்கோம் சரிங்களா. சரி, லாஸ்ட் டேர்ம்க்கான ஃபார்முலாவையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டிருக்கோம். அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் எனக்கு தெரியல, அதனால அந்த ஃபார்முலா போட்டிருக்கேன். இது உங்களுக்கு புரியும் நம்புறேன் சரிங்களா. லாஸ்ட் டைம் கொடுத்துதான் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இங்கே இருந்திருக்காது, ஈஸியாக போட்டு போயிருக்கலாம் சரிங்களா. லாஸ்ட் டைம் இல்லாததான் இங்கே பிரச்சனையே. சரி இருக்கட்டும். லாஸ்ட் டைமும் நம்மளுக்கு தெரியல, அப்போ இந்த மாதிரி கணக்கில் இருக்கு பாருங்க. லாஸ்ட் டைமும் தெரியல, எண்ணும் தெரியல, ரெண்டும் நம்மளுக்கு தெரியாம இருக்கு சரிங்களா. சரி இருக்கட்டும். அதனால நம்மளுக்கு லாஸ்ட் டைம்க்கான ஃபார்முலாவே இப்போ போடுறோம். சரி, அப்போ பிளஸ் என்னோட மதிப்பு கண்டுபிடிக்க போறோம் -1 × d-யோட மதிப்பு என்னவாக இருக்கு, 4ன்னு இருக்கு. டிஃபரன்ஸோட மதிப்பு 4 சரிங்களா. இப்போ நம்ம இதை உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருந்தோம்னு வைங்களேன், விடிஞ்சு வெள்ளிக்கிழமை ஆயிரும். நானும் சால்வ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சரிங்களா. அதனால நம்மளுக்கு என்னோட மதிப்பு தானே தேவை, அதுதானே அவங்க கொஸ்டின்லயும் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா எண்ணுக்கு பதிலா ஒவ்வொரு ஆப்ஷனையும் என்ன பண்ண போறோம், சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஆப்ஷன்லயே அவங்க என்னோட மதிப்பு தான் கொடுத்துருப்பாங்க, வேற வேற ஆப்ஷன், ஆனா ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும் சரிங்களா. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த எண்ணுக்கு பதிலா ஒவ்வொரு ஆப்ஷனையே போட போறோம். அப்படி போடையில எந்த ஆப்ஷனை போடையில நம்மளுக்கு 189 கிடைக்கி அப்படிங்கிறத பார்க்க போறோம் சரிங்களா. சரி, அப்ப எண்ணுக்கு பதிலா என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு ஆப்ஷனே போட்டு பார்க்க போறோம் சரிங்களா. அப்போ ஒவ்வொரு ஆப்ஷனே போட்டு பார்க்கலாம். ஆனா உங்களோட டைமை சேவ் பண்றதுக்காண்டி ஆன்சர் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் சரிங்களா. 9 அப்படிங்கறத ஆன்சர். எண்ணுக்கு பதிலா ஆப்ஷன் பி 9 போடல தான் ஆன்சர் கரெக்டா வரும் சரிங்களா. இப்போ நான் ஒவ்வொரு ஆப்ஷனே உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு லேட் ஆகுங்க சரிங்களா. ஆனா கொஸ்டின் எக்ஸாம்ல இந்த மாதிரி கணக்கெல்லாம் வந்துச்சுன்னா நீங்க ஒவ்வொன்றா போட்டு பார்த்தா சால்வ் பண்ணி ஆகணும் சரிங்களா. சரி, அப்ப எண்ணுக்கு பதிலா நான் 9 போட்டு காமிக்கிறேன் பாருங்க. எண்ணு இருக்கக்கூடிய இடத்துல ஆப்ஷன் பி ஆன 9 போடுறேன் சரிங்களா. 9/2 2 × 5 10 ஆயிரும். சரி போட்டுக்கிறேன். பிளஸ் என்னோட மதிப்பு 9 - 1 × 4 சரிங்களா. சரி, அப்போ 9/2 அப்படியே இருக்கட்டும். அப்போ 10 அப்படியே இருக்கட்டும். 9ல இருந்து 1 கழிச்சு அப்படின்னா 8. அப்ப 8 × 4 நம்மளுக்கு எத்தனை, 32 சரிங்களா. சரி, இப்ப பாருங்க என்ன பண்ணிக்கலாம், 9/2 அப்படியே இருக்கட்டும். 10 + 32 எத்தனை, 42. சரி, 1 2 2, இது 2 4, 1 2 2 சரிங்களா. அப்போ கடைசியா 9 × 21 இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 189ன்னு கிடைக்கும். என்ன சொல்லியிருந்தேன், 189 கிடைக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா கிடைச்சிருச்சா நம்மளுக்கு. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. அதாவது ஆப்ஷன் பி தானே சரிங்களா. 189 கிடைச்சிருச்சு, ஆப்ஷன் பி தான் சரி. ஒவ்வொரு ஆப்ஷனையே போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 16th term and 26th term of an AP is 65 and 105 respectively. Then the sum of the first 36 terms is கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு AP, அதாவது ஒரு கூடுதொடர் வரிசை தான், அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஏபியின் 16 மற்றும் 26வது உறுப்புகள் முறையே 65 105 எனில் முதல் 36 உறுப்புகளின் கூடுதல் எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் முக்கியமான கணக்கு. 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. ஒரு கூட்டுத்தொடரோட இத்தனையாவது உறுப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்பதான் பார்த்தோம். 1வது உறுப்புனா ஏ, 2வது உறுப்புனா a + d, 3வது உறுப்புனா a + 2dன்னு பார்த்தோம். இங்க 16வது உறுப்பை கொடுத்துருக்காங்க. அப்போ 16னா என்ன பண்ணணும், a + 15d அப்படிங்கிறது 16வது உறுப்பா இருக்கும். அப்போ a + 15d அப்படிங்கிறது 16வது உறுப்பு. அந்த 16வது உறுப்பு என்னவாக இருக்குதா, 65 இருக்கா. 16th 26th term 65 105 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. 16க்கு நேரா 65 தான் இருக்கு, 26க்கு நேரா 105 தான் இருக்கு. கரெக்டா போடணும், தப்பா பண்ணிடக்கூடாது சரிங்களா. சரி, அப்ப ஏக்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கிறேன்,
அப்போ 65 16வது டைம் 65 அதை போட்டுக்கிறேன். சரி 26வது உறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், a + 25d அப்படிங்கிறது தான் 26வது உறுப்பா இருக்கும். சரிங்களா? 26வது உறுப்பு என்னது 105. சரிங்களா? எனில் முதல் 36 உறுப்புகளின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க, 36 உறுப்புகளோட கூடுதலை கேட்டிருக்காங்க. சரிங்களா? நல்லா பாத்துக்கணுங்க. சரி இருக்கட்டும். 36 உறுப்புகளோட கூடுதல் என்னது, அதாவது கூடுதலுக்கான ஃபார்முலா நமக்கு என்னது, Sn = a, அதாவது n/2 × a + l. இதான ஃபார்முலா. நம்மளுக்கு 36 உறுப்புகளின் கூடுதல்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப மொத்தம் எத்தனை உறுப்பு, 36 உறுப்பு. அப்ப என்னோட மதிப்பு நம்மளுக்கு 36. சரிங்களா? சரி, அப்ப a மதிப்பு தெரியல, d மதிப்பு தெரியல. சரிங்களா? d மதிப்பு நம்மளுக்கு எனக்கு தேவை, லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவை. சரிங்களா? லாஸ்ட் டேர்ம்க்கான ஃபார்முலானாலும் நீங்க போட்டுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் தனியா கண்டுபிடிச்சிட்டாலும் போட்டுக்கலாம். சரிங்களாங்க? லாஸ்ட் டேர்ம்க்கான ஃபார்முலா SN போட்டோம் அப்படின்னா என்னது, Sn n/2 × 2a + n - 1 × d. சரிங்களா? நான் ரெண்டு ஃபார்முலா வச்சு குழப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி n தனியா l தனியா நம்மளுக்கு தெரியல, அதுல இருந்து கண்டுபிடிச்சிட்டு போனா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காண்டி போட்டேன். நீங்க இந்த ரெண்டத்துல அதாவது நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா எடுத்து கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலாலையும் போட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம எல்லா தனியானாலும் கண்டுபிடிச்சிட்டு வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைரக்டா இந்த ஃபார்முலாலையும் போடலாம். சரிங்களா? ரெண்டுமே சேம் ப்ரொசீஜர் தாங்க. ப்ரொசீஜர் வேற வேறலாம் கிடையாது. உங்களை குழப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அப்படி பண்ணது. சரிங்களா? சரி, இப்போ இந்த ஃபார்முலாலையும் கரெக்டாக தான் வரும். ரெண்டுத்துமே ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? நான் இப்போ செகண்ட் ஃபார்முலா வச்சு பண்ணுறேன். ஏன் அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் தெரியல. லாஸ்ட் டேர்ம் தெரியலனா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். சரிங்களா? சரி இருக்கட்டும். அப்போ நம்மளுக்கு என்னதெல்லாம் அங்கே தெரிஞ்சிருக்கு, என்னோட மதிப்பு மட்டும் தான் இந்த ஃபார்முலா போடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? அப்ப a மதிப்பு தெரியணும், d மதிப்பு தெரியணும், ரெண்டுமே எனக்கு தெரியல. சரிங்களா? அப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து தான் நான் கண்டுபிடிக்க போறேன். சரிங்களாங்க? என்ன பண்ண போறேன் அப்படின்னா 25வது உறுப்புல இருந்து 15வது உறுப்பு, சாரிங்க 26வது உறுப்புல இருந்து 16வது உறுப்பை நான் கழிக்க போறேன். சரிங்களா? இந்த 26வது உறுப்புல இருந்து 16வது உறுப்பை நான் கழிக்க போறேன். சரிங்களா? கழிச்சிட்டுமா? அப்போ a + 25d - a + 15d. சரிங்களா? என்ன பண்றேன், 26வது உறுப்புல இருந்து 16வது உறுப்பை கழிக்கிறேன். சரிங்களா? அப்ப என்னவாக இருக்கும், 26வது உறுப்பு எனக்கு 105, 16வது உறுப்பு எனக்கு என்னவாக இருக்கு, 65 இருக்கு. சரிங்களா? அப்போ கடைசி எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இது ஃபுல்லா அப்படி டைரக்டா எழுதிக்கிறேன். சரிங்களா? அப்போ a + 25d அப்படியே தான் இருக்கும். -a மைனஸ் உள்ள கொண்டு போறேன். சரிங்களா? -a - 15d = 105ல இருந்து 65 கழிக்கணும். கழிச்சா அப்போ 105ல இருந்து 65 கழிச்சோம் அப்படின்னா 40ன்னு கிடைக்கும். சரிங்களாங்க? அப்போ இப்போ என்ன பண்ணிக்கலாம், +a - a கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 25ல இருந்து, அதாவது 25d - 15d எத்தனை, நம்மளுக்கு 10d அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும், = 40. சரிங்களா? சரி, அப்ப d தான் தேவை. அப்ப d மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய 10 நான் வலது பக்கம் கொண்டு போனேன் அப்படின்னா 40/10 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். இங்க ஒரு சைவர் கேன்சல் பண்ணிட்டு d = 4ன்னு கிடைச்சிடும். அப்ப டிஃபரன்ஸ் நம்மளுக்கு என்னவாக இருக்கு, 4 கிடைச்சிருச்சு. சரிங்களா? a மதிப்பு மட்டும் இப்ப தேவை. சரிங்களா? அப்ப இந்த ஃபார்முலாக்கு தேவையான எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிரும். சரிங்களாங்க? சரி, எல்லா தனியானாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? எந்த தப்புமே கிடையாது. குழப்பாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் ஒரு ஃபார்முலா வச்சு போனது. சரிங்களா? சரி இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு இல்ல இது எனக்கு பிடிக்கல அப்படின்னா ரெண்டு ஃபார்முலாவே லாஸ்ட் டைம் தெரியல அப்படின்னா இந்த ஃபார்முலா போடணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹாப்பி. சரிங்களா? நான் இப்பவும் என்ன பண்ண போறேன், ரெண்டாவது ஃபார்முலா போட்டு தான் நான் கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? ரெண்டுமே தப்பு இல்லை அப்படிங்கிறத நான் காமிக்க போறேன். சரிங்களாங்க? சரி, அப்போ இப்போ நான் a + 15d = நம்மளுக்கு என்ன இருக்கு, 65 இருக்கா, அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க போறேன், நான் a மதிப்பை கண்டுபிடிக்க போறேன். ஏன் அப்படின்னா எனக்கு d மதிப்பு தெரிஞ்சிச்சு. சரிங்களா? அப்ப a + 15 × d க்கு பதிலாக நான் 4 = 65. சரிங்களா? அப்ப a + 15 × 4 60. சரிங்களா? = 65. சரி, அப்போ a மட்டும் தான் தேவை. அப்போ வலது பக்கம் கொண்டு போயிடுறேன். என்னத்த 60. அப்ப 65 - 60 ஆகும். என்ன ஆயிரும், a மதிப்பு நம்மளுக்கு 5ன்னு கிடைச்சிரும். சரிங்களா? அப்போ இப்போ நம்மளுக்கு a மதிப்பு 5ன்னு தெரிஞ்சிருச்சு, d மதிப்பு 4ன்னு தெரிஞ்சிருச்சு, n மதிப்பு என்னவாக இருக்கு, 36ன்னு தெரிஞ்சிச்சு. அவங்க தான் கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஃபார்முலா போட்டு s மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அப்ப Sn = n/2 × 2a + n - 1 × d இந்த ஃபார்முலா போட போறோம். சரிங்களா? லாஸ்ட் டேர்ம் தெரியலனா இந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிப்போம். சரிங்களா? சரி, அப்போ அதாவது n க்கு பதிலா 36/2, 36 உறுப்புகளோட கூடுதல் 2 × a க்கு பதிலாக 5 + n க்கு பதிலாக 36 - 1 36 - 1 என்ன ஆயிரும், 35 ஆயிரும். d மதிப்பு என்னவாக இருக்கு, நம்மளுக்கு 4ன்னு இருக்கு. சரிங்களா? சரி, 1 2 2, இங்க 1 2 2, மிச்சம் 1ன்னு இருக்கும், 16ன்னு இருக்கும், 8 2 16. சரிங்களா? அப்போ 18 அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 5 10. சரிங்களா? அப்போ
35 × 4 140 சரிங்களா. சரி அப்போ 18 அப்படியே இருக்கட்டும். 10 + 140 150. கடைசியா 18 × 180 நம்மளுக்கு 2700 சரிங்களா. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. ரொம்ப ஈஸியான கணக்கு சரிங்களா. பார்க்க தான் பெருசா தெரியுதுங்க. ஒண்ணுமே கிடையாது இதுல சரிங்களா. வாசிக்கிறேன் பாருங்க. A brick staircase has total 30 steps சரிங்களா. The bottom step requires 100 bricks. Each successive steps requires 2 bricks less than the previous step. How many bricks are required to build the staircase ன்னு கேட்டிருக்காங்க. செங்கற்களினால் கட்டப்பட்ட ஒரு படிக்கட்டில் மொத்தம் 30 படிகள் உள்ளன. கீழ் படிக்கட்டை அமைப்பதற்கு 100 செங்கற்கள் தேவைப்படுகிறது. அடுத்தடுத்த படிக்கட்டுகள் அமைப்பதற்கு முந்தைய படிக்கட்டை விட 2 செங்கற்கள் குறைவாகவே தேவைப்படுகிறது சரிங்களா. எனில் படிக்கட்டுகள் முழுவதும் அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முக்கியமான கணக்கு. 10th புக்ல உள்ள கேள்வி சரிங்களா. சரி இருக்கட்டும். என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது படி கட்டுறாங்களாம் சரிங்களா. படி கட்டுறாங்க. மொத்தம் எத்தனை படிகள் கட்டுறாங்க, 30 படிகள் கட்டுறாங்க சரிங்களா. மொத்தம் சரிங்களா. அப்போ இதை நீங்க அந்த கூடுதொடர் வரிசை மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா கூடுதொடர் வரிசை தான் சரிங்களா. ஏன்னு நான் சொல்றேன். கொடுத்த 30 படிக்கட்டுகள் இருக்கு, இருந்துட்டு போட்டும். என்ன சொல்லிட்டாங்க, அதாவது கீழ் படிக்கட்டை சரிங்களா, கடைசியா இருக்கக்கூடிய படிக்கட்டை அமைக்கிறதுக்கு 100 செங்கற்கள் தேவையா சரிங்களா. அப்ப செங்கற்களோட எண்ணிக்கையை நான் எழுதிட்டு வரேன் சரிங்களா. சரி 100 செங்கற்கள் தேவை, அதாவது கடைசி இருக்கக்கூடிய படியில சரிங்களா. அதுக்கு முந்தைய படிக்கு எத்தனை தேவைப்படுமா, 100ல இருந்து ஒரு 2 செங்கற்களை குறைச்சிக்கிட்டா போதுமா சரிங்களா. அந்த 2 செங்கற்களை குறைச்சிக்கிட்டு கட்டினா போதுமா. எப்போ அந்த 100 செங்கற்கள் வச்சு கட்டியிருக்காங்கல்ல அந்த படிக்கட்டுக்கு முந்தைய படிக்கட்டை சரிங்களா. அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அடுத்த படிக்கட்டுகள் அமைப்பதற்கு சரிங்களா முந்தைய படிக்கட்டை விட 2 செங்கற்கள் குறைவாகவே தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ 98 ஆனா போதும் சரிங்களா. இதுக்கு முன்னாடி உள்ளதை கட்டுறதுக்கு, அதாவது இதுக்கு அப்புறம் உள்ளதை கட்டுறதுக்கு முந்தைய உள்ளதுல, அதாவது 98ல இருக்கிறத விட 2 கம்மியா கட்டிக்கிட்டாலே, அதாவது கம்மியா இருந்தாலே போதும் சரிங்களா. அப்ப 96 சரிங்களா. அப்போ இப்படிதான் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை படிக்கட்டுகள் கட்டுறாங்க, 30 படிக்கட்டுகள் கட்டுறாங்க சரிங்களா. அப்போ எத்தனை இருக்கு, n = நம்மளுக்கு 30 படிக்கட்டுகள். இதை நீங்க ஒரு கூடுதொடர் வரிசை தான் சரிங்களா. ஏன் அப்படின்னா 98ல இருந்து 100 கழிங்க -2 சரிங்களா. 96ல இருந்து 8 கழிங்க -2 சரிங்களா. அப்போ என்னதான் ஆகுது, 2 தான் குறையுது சரிங்களா. குறைஞ்சுக்கிட்டே போறது குறிக்கக்கூடியது மைனஸ் சிம்பிள் பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அப்போ டிஃபரன்ஸ் கண்டுபிடி T2 - T1 போட்டுக்கோங்க. அப்படிதானே பண்ணியிருக்கோம். 98ல இருந்து 100 கழிச்சிருக்கோம். என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, -2 கிடைக்கும். எல்லாத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் என்னதான், -2 தான் சரிங்களா. சரி அப்போ இது ஒரு கூடுதொடர் வரிசை தான். நம்மளுக்கு டிஃபரன்ஸ் என்னவாக இருக்கு, -2 இருக்கு சரிங்களா. அப்போ நீங்க இதை படிக்கட்டு மாதிரி பார்க்காதீங்க, கூடுதொடர் வரிசையா பாருங்க. 100 98 96 அப்படின்னு போயிட்டே இருக்கு. இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கூடுதொடர் வரிசையில முதல் 30 உறுப்புகளோட கூடுதல் என்ன சரிங்களா, அந்த மாதிரி இருக்கு சரிங்களா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 30 படிக்கட்டுகள் கட்டணும்ப்பா. முதல் படிக்கட்டுக்கு 100 தேவை, அதுக்கடுத்து 98 போதும், அதுக்கடுத்து 96 செங்கல் போதும். அப்படி 30 படிக்கட்டுகளை கட்டுறதுக்கு எத்தனை செங்கற்கள் தேவை சரிங்களா. மொத்தம் எத்தனை தான் கேட்டிருக்காங்க. இதை நீங்க கூடுதல் வரிசை மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, மொத்தம் எத்தனை சரிங்களா, மொத்த எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க சரிங்களா. மொத்தம் எத்தனை தேவைப்படுது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. எத்தனை செங்கற்கள் தேவைப்படுது சரிங்களா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சரி நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, SN-க்கான ஃபார்முலா. மொத்தம் எத்தனை தானே தேவைன்னு கேட்டிருக்காங்க, 30 படிக்கட்டுகளுக்கும். அப்போ SN-க்கான ஃபார்முலா என்னது, SN = n/2 × a + l. இதுதான் ஃபார்முலா. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா n/2 × 2a + n - 1 × d அந்த ஃபார்முலாலையும் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு 30 உறுப்புன்னு தான் கொடுத்துருக்காங்க தவிர 30வது இடத்துல என்ன அப்படிங்கறத கொடுக்கல சரிங்களா. லாஸ்ட் டைம் நம்மளுக்கு தெரியல சரிங்களா. அதனால நீங்க இதுல போய்கிட்டாலும் சரிதான், லாஸ்ட் டைம் தனியா கண்டுபிடிச்சு நீங்க சால்வ் பண்ணாலும் சரிதான். SN = n/2 a 2a + n - 1 d அந்த ஃபார்முலா போட்டாலும் சரிதான். ரெண்டுத்துக்குமே கரெக்டா தான் வரும் சரிங்களா. சரி நான் தனித்தனியா கண்டுபிடிக்கிறேன். Tn = a + n - 1 × d இதான் நம்மளுக்கு ஃபார்முலா. சரி இங்க நம்மளுக்கு முதல் உறுப்பு தெரியும் என்னது, 100 சரிங்களா. சரி ரெண்டாவது என்ன, அதாவது ரெண்டாவதும் தெரியும். சரி இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். என்னோட மதிப்பு நம்மளுக்கு என்னது, 30 - 1. டியோட மதிப்பு நம்மளுக்கு என்னது, இங்க டிஃபரன்ஸ் நம்மளுக்கு என்னவாக இருக்கு, -2 இருக்கு சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். அப்போ 100 அப்படியே இருக்கட்டும். 30ல இருந்து 1 கழிச்சோம்னா என்ன கிடைக்கும், 29 கிடைக்கும். 29 × -2 சரிங்களா. 100 அப்படியே இருக்கட்டும். 29 × -2 நம்மளுக்கு -58 சரிங்களா. சரி அப்ப 100ல இருந்து நான் 58 கழிச்சு அப்படின்னா கடைசி எனக்கு 42 கிடைக்கும் சரிங்களாங்க. அப்போ எனக்கு லாஸ்ட் டைம் கிடைச்சிருச்சு, என்னன்னு கிடைச்சிருச்சு, 42 கிடைச்சிருச்சு.
இப்போ டேரக்டாவே சால்வ் பண்ணிட வேண்டியது சரிங்களா. அப்போ SN ஈக்குவல் டு n/2 சரிங்களா. என்னோட மதிப்பு இங்க நம்மளுக்கு என்னவாக இருக்கு 30ன்னு இருக்கு சரிங்களா. 30/2 இன்ட்டு ஏயோட மதிப்பு என்னது 100. லாஸ்ட் டைம் என்னது இப்பதான் கண்டுபிடிச்சோம் 42 சரிங்களா. சரி அப்போ 2 இங்க 2 மிச்சம் 1 இருக்கும் 10 இருக்கும். 5 2 10 சரி. அப்போ 15 இன்ட்டு 100 பிளஸ் 42 142 சரிங்களா. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ 15ஐயும் 142ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 2130 சரிங்களா. அப்போ அந்த 30 படிக்கட்டுகளையும் கட்டுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுது 2130 செங்கற்கள் தேவைப்படுது சரிங்களா. ஆப்ஷன் டி தான் சரியான சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.